நாலேஜபிள் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லோருக்கும் ஹாய். சிஎஸ்கே டீமை பற்றி பேசியே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மேட்சை வின் பண்ணுறோம் தோக்குறோம் இதெல்லாம் காமன். இதில் மேட்ச் வின் பண்ணுறதுக்கும் முயற்சி தேவை. மேட்சை தோத்தாலும் சரி, ட்ரை பண்ணோம், மேட்சை தோத்துட்டோம், ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு வின் பண்ணுவோம்னு சொல்கிறது இன்னொரு ரகம். பட் சிஎஸ்கே பிளேயர்ஸ்ட எந்த ஒரு இன்டென்ட்டுமே இல்லை, வின் பண்ண முயற்சியே பண்ணலையே, அப்புறம் எப்படி மேட்சை வின் பண்ண முடியும் சொல்லுங்கள். மேட்சை தோக்குறது முன்னாடிலாம் ஓகே ட்ரை பண்ணுறோம்னு போயிடும். ஆனால் இப்போது இவங்க விளையாடுறது நமக்கே கோவத்தை ஏற்படுத்துது. ஏன்டா மேட்சை பார்க்க வந்தோன்னு ஃபேன்ஸ் வாயாலேயே சொல்ல வச்சுட்டாங்க சிஎஸ்கே டீம். நேற்று மோதின சிஎஸ்கே வர்சஸ் டிசி நம்ம சேப்பாக்கில் மோதினாங்க. மற்ற மாதிரியான மேட்ச்சில் டாஸ் வின் பண்ண டிசி நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறோம்னு சொன்னாங்க. நம்ம நினச்ச மாதிரி சிஎஸ்கேல சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. கான்வே வந்தார், அப்புறம் முகேஷ் சௌத்ரி இறக்குனாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டிசி 20 ஓவர் முடிவில் 183 ரன் எடுத்து 184 டார்கெட்டை செட் பண்ணாங்க சிஎஸ்கே. ஒரு பக்கம் கிட்டத்தட்ட 650 வருஷமாக சிஎஸ்கே 180 ரனுக்கு மேலே சேஸ் பண்ணதே இல்லைன்னு வரலாறு சொல்லுது. செகண்ட் பேட் பண்ண சிஎஸ்கே பவர் பிளேலையே முக்கால்வாசி மேட்சை கோட்டை விட்டுட்டாங்க தான் சொல்லணும். லாஸ்ட் 10 ஓவருக்கு 110 ரன் தேவை, சேஸ் பண்ணணும்னு சொல்கிற நிலைமையில் நம்ம தமிழ்நாட்டு மைந்தர் விஜய் சங்கர் அப்புறம் தோனியை ஏன் 8வது 9வது இறக்குறாங்க, முன்னாடியே 5-6 வரலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபேன்ஸுக்காக நேற்று 6வதே வந்துட்டார். அவர் அதுக்கு 8வது 9வதுலேயே வரலாம்னு சொல்கிற மாதிரி தான் நேற்று மேட்ச் போச்சு. 20 ஓவர் மேட்ச் தாங்கிற விஷயத்தையே விஜய் சங்கரோ தோனி மறந்துட்டாங்க போல். ஒரே கட்டையை போட்டு பந்துக்கும் வலிக்காமல் பேட்டுக்கும் வலிக்காமல் தடவி மேட்சை விக்கெட்டே விடாமல் கொண்டு போனாங்க பாருங்கள் ரெண்டு பேரும். 20 ஓவர் முடிஞ்ச பிறகு விக்கெட்டை வச்சு என்ன பண்ண, நோ யூஸ். அதுலேயும் நம்ம விஜய் சங்கர் நல்லா தான் ஆனார். என்ன நல்லா சிங்கிளாக தான் தட்டிட்டு ஸ்ட்ரைக் மாற்றிட்டே இருந்தார். என்ன ரீசன்னு தெரியல. பேட்டை மேலே தூக்குனா கை சொல்கிறனா இறங்கி இன்ஜுரி ஆன பயத்தில் கீழே உருட்டிலான்ருப்பார் போல். 20 ஓவர் லாஸ்ட் பால் வர என்னத்தையோ ஒரு மாதிரி தூக்கி அடித்து அவுட் ஆகிட்டு வெளியே போயிருந்தா கூட ஆறுதலாக இருக்கும். அங்கே போய் சிங்கிள் எடுத்து விக்கெட்டை விடாமல் பார்த்துக்கிட்டாங்க ரெண்டு பேருமே. ஒரு கட்டத்தில் டெல்லி டீமே விஜய் சங்கரை அவுட் பண்ண வேணாம், அவர் இருக்கட்டும் ஆடட்டும், லாஸ்ட் ஓவர் வர நம்மளால தான் அவருன்னு சொல்கிற மாதிரி அவருக்கு வர கேட்சை விடுறாங்க, ரன் அவுட்டை விடுறாங்க, எல்பிடபிள்யூ. ஆனால் ரிவ்யூ கேட்க மாட்டுறாங்க. ஒன்றுமே புரியல. டிசியோட சிஎஸ்கேவை சோதிக்கிறாங்க. நல்லா 7-8 ஓவரில் உருட்டி அடித்து 19 ஓவரில் 2 6 அடித்து என்ன யூஸ், ஒரு பிரோஜனமும் இல்லை. அவ்வளோ கோபமும் ஆத்திரமும் தான் வருது சிஎஸ்கே டீம் மேலே. ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி மேட்சை தோத்தாலும் சரி, மேட்ச்சில் ட்ரை பண்ணோம் தோத்துட்டோம்னு போயிடும். ஆனால் ஒன்றுமே பண்ணல, பேட்டை மேலே தூக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது? சிஎஸ்கே ஃபேனாக சொல்கிறேன், இப்படியே மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியே போகிற டீம் சிஎஸ்கே தான் இருக்கும். ஒரு காலத்தில் எப்படி இந்த டீமை எப்படி ஆக்கிட்டாங்க. சிஎஸ்கே பார்த்தாலே பதறுவாங்க, உதறுவாங்க. இப்போ என்னென்னா அசால்ட்டாக அடிக்கிறாங்க. சேப்பாக்கிலேயே தோத்த 3 மேட்ச்சில் 2 மேட்ச் பவர் பிளேயே விட்டு கொடுத்துட்டாங்க மேட்சை. இன்டென்ட்டே இல்லையே, அப்புறம் எப்படி மேட்ச் வின் பண்ணுறது? மேட்ச் தோக்குறதுக்கு லேர்னிங் தான். ஆனால் இப்படி தோக்குறது நமக்கே அசிங்கமாகவும் வருத்தமாகவும் வேதனையாகவும் தான் இருக்குது. இருக்கிற டீம்ஸ்லேயே அதிகமான ஃபேன் பேஸ் வச்சுருக்க டீம் நம்ம சிஎஸ்கே தான். ஹோம் கிரவுண்ட்னாலும் பரவாயில்ல, அவே ஆனாலும் பரவாயில்ல, மஞ்சள் சட்டையை போட்டு மேட்ச் பார்க்க வந்துடுவாங்க ஃபேன்ஸ். அவங்களோட சொந்த காசை போட்டு 5000 10,000 20,000 30,000 செலவு பண்ணி மேட்ச் பார்க்க வந்தால் இப்படி ஒரு மோசமான ஆட்டத்தை ஆடினா ஃபேன்ஸுக்கு வருத்தம் இருக்குமா இருக்காதா? மேட்சை தோக்கலாம், பட் எஃபர்ட்டே இல்லாமல் இப்படி கேவலமாக தோக்குறது இன்னும் ஃபீல் பண்ண வைக்கிது நம்ம எல்லாத்தையுமே. எல்லா டீமும் 200 எப்படி அடிக்கலாம், 250 எப்படி அடிக்கலாம்னு ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு 180 ரன் சேஸ் பண்ணி வின் பண்ண முடியல 6 வருஷமாக. பட் இப்படிலாம் ஆடி தான் கம்பேக் கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே. வின் பண்ணி கப்பும் அடிச்சிருக்காங்க, அதெல்லாம் உண்மை தான். எல்லா வருஷமும் தோத்தா அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், சரி அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம்னு. பட் இந்த வருஷம் அப்படி தாட்டே போலையே, இன்டென்ட்டே இல்லையே ஆடுறதுக்கு. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அண்ட் டீம் தடாலடியாக முடிவு பண்ணி ஆகணும். இன்னும் வரக்கூடிய 10 மேட்ச்சில் 7-8 மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் சிஎஸ்கே டீம் அண்ட் மேனேஜ்மெண்ட். சிஎஸ்கே சாம்பியன்ஸ் டீம் தான், ஈஸியாக வின் பண்ணி கம்பேக் கொடுப்பாங்க. ஓப்பனிங் கெய்க்வாட்டும் கான்வே இறங்கட்டும், 1-1ல் ரச்சின் ரவீந்திரா வரட்டும், அப்புறம் விஜய் சங்கருக்கு பதிலாக அகெயின் ராகுல் திரிபாட்டியே கொண்டு வரலாம். அப்புறம் தூபே, ஜடேஜா, தோனின்னு அடுத்தடுத்து வரட்டும். இந்த ஆர்டர் பெஸ்ட் ஆர்டர் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் இன்டென்ட் வேணும். அப்போ தான் யாராக இருந்தாலும் எந்த டீம் வேணாலும் அடிக்க முடியும். பவுலிங்கில் பத்திரனாக்கு 4 ஓவரு, கலீலுக்கு 4 ஓவரு, 100க்கு 4, அஸ்வினுக்கு 4 கம்ப்ளீட் பண்ணிடலாம். 5வது பவுலரில் யங்ஸ்டர் அன்சுல் கம்போஜா இறக்கிடலாம். ஜடேஜா இருக்கார், மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓவர்ஸை. இந்த பவுலர்ஸை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கலாம். பவுலிங்கில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தேவையே இல்லை. பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் இன்டென்ட் இருக்கணும், அப்போ தான் மேட்ச் வின் பண்ண முடியும். சிஎஸ்கே கேப்டன் கெய்க்வாட்
டீமோட நலன் கருதி முன்னாடி மாதிரி ஓப்பனிங்கே வரட்டும், அவரும் கான்வேயும் ஓப்பனிங் பண்ணட்டும். நல்லாவே பண்ணியிருக்காங்க 2023 கப் அடிக்கும் போதெல்லாம். ஓகே, போன வாரம் போட்டும் சிஎஸ்கே சாம்பியன்ஷிப் தான், கம்பேக் கடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது மாதிரி 1000 சுச்சுவேஷனை பார்த்துருப்பாங்க, நல்லாவும் கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அபார நம்பிக்கை வைப்போம். அடுத்த மேட்ச்லேருந்து சிஎஸ்கேவோட வியூவங்கள் மாறும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வின் பண்ணுவாங்க, எஃபர்ட் போடுவாங்க, எகைன் திரும்பி வருவோம், நல்லாவே திரும்பி வருவோம், கம்பேக் கொடுப்போம். மஞ்சள் சட்டை போட்ட ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் எல்லோருடைய முகத்தில் சந்தோஷங்கள் கூடிய விரைவில் வரும். அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த மேட்சஸில் இருந்து வின் பண்ண வேண்டிய கட்டாயம். வின் பண்ணுவாங்க, கம்பேக் கொடுப்பாங்க, தரமாக கொடுப்பாங்க, வெறித்தரமாக கொடுப்பாங்க. என்றும் சிஎஸ்கே, எப்பவும் சிஎஸ்கே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சிஎஸ்கே டீம் என்ன பண்ணணும்னு வியூங்களை, உங்களுக்கு தோன்ற விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய்.